இன்றைக்கி வீடியோவில் சோளா பூரி அண்ட் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. ஒரு பவுலில் 1/2 kg மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு பூரி மாவு இல்லை சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாவை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சன்னா மசாலாவுக்கு ஒரு 4 ஆனியனை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெருசாக சாப் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, இது மசாலா அரைக்கிறதுக்காக தான். அதே மாதிரி ஒரு 2 தக்காளி பழத்தையும் கொஞ்சம் பெருசாகவே சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 2 க்ரீன் சில்லியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழம் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்கு லிட் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுறேன். இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் இதில் மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதை நல்லா வதங்கி வந்துட்டே இருக்கக்குள்ளே இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக கிரைண்ட் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் இதை வதக்கின அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு குட்டி பிரியாணி இலை, அப்புறம் ஒரு குட்டி கல்பாசி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அந்த அரோமா ஃப்ளேவர் வெளில வர அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் மிக்சியில் தண்ணி ஊற்றி மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உப்பு காரம் பார்த்து தேவைப்பட்டதை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க சன்னாவை ஆட் பண்ணிக்கிறேன். சன்னா ஒரு 8 hours பிஃபோர் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நல்லா கொதி வர டைமில் இதில் ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். ஸ்க்வீஸ் பண்ண உடனேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சோளா பூரி பண்ணுறதுக்கு மாவு ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை எடுத்து குட்டி குட்டி ரவுண்டாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பூரிக்கான மாவை இப்போ நம்ம நீட்டாக இந்த மாதிரி திரட்டி இதிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதை நல்லா ரவுண்டாக உருட்டி தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க.
இது சாதா பூரிக்கு மாவு உருட்டுற சைஸை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயிற அந்த டைமுக்குள்ளே இங்கே நம்ம பூரிக்கான மாவை தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டை எடுத்து வச்சு நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கட்டியாகவும் இல்லாமல் மீடியமான சைஸுக்கு நல்லா இதை எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போட வேண்டியதான். 2 சைடும் நல்ல பலூன் மாதிரி உப்பி வரட்டும். அவ்வளோதான், சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே சன்னா மசாலாவையும் வச்சு சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.